திருச்சிற்றம்பலம். சிதம்பரத்திலே திருவாதிரை களி உருவான கதையை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிதம்பரத்திலே சேந்தனார் என்ற ஒரு அடியார் நடராஜ பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர். அவர் விறகு சுமந்து அடியார்களுக்கு அன்னம்பாளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் தினமும். இப்படி செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் நல்ல மழை, மார்கழி மாதம் திருவாதிரை தேரு விழா நாட்களில் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுது. அதனால் விறகு வைக்க முடியல, அதனால் அதை விற்று அன்னதானம் பண்ண முடியல. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கணவனும் மனைவியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நடராஜ பெருமான் அடியார் கோலத்தில் வந்து அன்னம் கேட்கிறார். பசிக்கிறது, ஏதாவது இருந்தால் கொடுங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் ஒன்றுமே இல்லையேங்கிறது காட்டிக்கொள்ளாமல் நேராக போய் வீட்டுக்குள்ளார என்ன செஞ்சாங்கனாக்கா, கொஞ்சோண்டு அரிசி இருந்தது, நொய் அரிசி. அதை எடுத்து வறுத்துட்டு அதில் கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுட்டு களியாக கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. அவர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்சாட்சரப்படியில் வச்சு சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டார். அதில் கொஞ்சம் இறஞ்சி கிடந்தது பஞ்சாட்சரப்படியில். அடுத்த நாள் காலையில் தில்லைவாழ் அந்தனர்கள் போய் பார்க்குறாரு, களி கிடக்குதுங்க. அப்போ அசரீரியாக சாமி சொல்கிறார், நேற்று யாம் சேந்தனார் இல்லத்திலே களி உண்டோம்ட்டார். இதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்கழி திருவாதிரை தேர் வீதி பூர்வாக சுவாமி வந்து கொண்டிருக்கின்றார் நடராஜ பெருமான். வடக்கு வீதி வரும்போது தேர் நின்று போடுது, ஓடலை. அப்போ என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, தேரை இழுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து இழுத்து பார்க்குறாங்க, யானையை கட்டி இழுத்து பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே தேர் அசைவில்லை. அப்பொழுது இறைவனை வேண்டும் பொழுது நடராஜ பெருமான் சொல்கிறார், சேந்தனார் வந்து பாடினால் தேர் ஓடும் என்கிறார். உடனே தில்லைவாழ் அந்தனர்கள் அங்கே இருக்கிற பெரிய மக்கள்லாம் போயிட்டு நேராக போய் சேந்தனாரை தேடி கண்டுபிடிச்சி அவரை அழைச்சிட்டு வந்து அந்த வடக்கு வீதியில் நிற்க பாட சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் வந்து இப்போது இருக்கிற 9ஆம் திருமுறையில் இருக்கிற திருப்பல்லாண்டு என்ற ஒரு பதிகம், இது பஞ்சபுராணத்தில் 4ஆவதாக பாடுவார்கள். மண்ணுக தில்லை வளர்கணம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல என்று தொடங்கக்கூடிய 13 பாடல்களை பாடுகிறார். பாடி முடித்த பிறகு தேர் தானாகவே அசைகிறது. மக்கள் எல்லாரும் கூடி தேரை இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அரகர அரகர என்று கூறி முழக்கமிட்டு தேரை இழுத்து செல்கிறார்கள். இப்படி சேந்தனார் பாடி திருப்பல்லாண்டு பாடி ஓடிய தேரை நாமும் கண்டுபிடிப்போம். அந்த திருவாதிரை களியை எப்படி செய்வது என்பதை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பார்த்து செய்து திருவாதிரையை தேரோடும் வீதியை சிறப்பிப்போம். நன்றி, வணக்கம்.